எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதிசயம் தீம் பார்க் பார்ட் 2 முடிஞ்சு பார்ட் 3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு வாட்டரில். ஸோ இருந்தாலும் என் கூட அந்த குட்டீஸ்களுக்கு அந்த வாட்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கா. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கவும் நமக்கு இந்த வாட்டர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நமக்கே அப்படி தோணும்போது குட்டீஸ்களுக்கும் அதுதானே தோணும். ஆனால் குட்டீஸுன்னா பெரும்பாலும் தண்ணியில் தான் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. இந்த ஃப்ராகில் குட்டீஸ் அப்படியே சறுக்கு போகிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ குட்டீஸ் மட்டும்தான் போகணுமா, ஏன் நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்தது. சரி, நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃப்ராகில் ஏறினேன். எனக்கு லைட்டாக அந்த தலை அந்த ஃப்ராகோட வாயில் இடிச்சிருச்சு. ஸோ இடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வருவேன் சறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்துட்டேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியலை. ஏன்னா அது குட்டீஸோட தானே. ஸோ அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் நான் என்னோடய ஆசைக்கு ஏறி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பெரிய சர்க்கிளில் போயிட்டு விளையாட போயிட்டாங்க. ஸோ அவங்க விளையாடுறபோது எனக்கு 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ போட்டேன். ஆனால் நான் ஆல்ரெடி நான் இதில் விளையாண்டுட்டேன். அதனால எனக்கு அதில் போக பிடிக்கலை. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதில் விளையாண்டிகிட்டு இருக்காங்க. நான் அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் நானும் தான் அந்த குட்டீஸோடு சேர்ந்து விளாண்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி அள்ளி அந்த குட்டீஸ் மேலே ஊற்றி ஸோ நல்லாவே ஃபன் பண்ணி தான் விளாண்டிகிட்டு இருந்தோம். எவ்வளோ தான் அந்த தண்ணியில் விளாண்டாலும் நமக்கு அந்த வெயில் தெரியவே இல்லை. அந்த தண்ணியில் இருக்கிற வரைக்கும் வெயில் தெரியல. ஆனால் தண்ணியை விட்டுட்டு மேலே அந்த தரைக்கு வந்தோடனே கால் வைக்க முடியல. அந்த தரை அவ்வளோ சுடுது. ஆனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதுமே அந்த சூட்டில் அப்படியே வேகமாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. நடக்க கூட முடியாது, ஒரு ஸ்டெப்பு வைக்க முடியாது. ஓடினாலுமே அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது அந்த தரை. ஸோ குட்டீஸ் கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணேன் நான். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சம்மருக்கு இந்த ஒரு தீம் பார்க்கில் நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் ரைடிங் எல்லாமே முடிச்சாச்சு. அப்புறம் இந்த குட்டி பசங்களை இந்த பலூனில் உட்கார வச்சு ஸ்டில்லே எடுக்கலை. ஸோ அவங்களுக்கு போகும்போது ஆசையாக இருந்தது. எங்களை ஒரு தடவை இதில் உட்கார வைங்கன்னு சொன்னாங்களா. ஸோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அவங்க குட்டீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன பலூன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பலூன்னால அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களே உட்காந்தா கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டே தான் அவங்கள உட்கார வச்சு அதில் ஒரு 2-3 ஸ்டில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போதும், இதுக்கு மேலே வாட்டரில் விளையாட வேண்டாம், வாங்க அடுத்ததுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்களோட அந்த ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். அங்கனுக்குள்ளே ஒரு ஊஞ்சல் இருந்தது. ஸோ அந்த ஊஞ்சலில் ஒரு 2 நிமிஷம் ப்ளே பண்ணிக்கிட்டா. ஸோ அடுத்து உள்ளே என்ன இருக்குதுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே புத்தர் சிலை இருந்துச்சு. பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே புத்தர் சிலை. ஸோ அதில் நின்று 2 ஸ்டில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே இந்த ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. ஸோ இது பார்த்தோன்னா குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஆனால் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஒரு தடவை நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு இல்லை நீங்கள் வேணால் சும்மா நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சும்மா அந்த குட்டி பையன் கீழே விழுந்துருவான் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன் பக்கத்தில் நான் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குதிரையில் ஏறி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டில்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் மட்டும் போட்டுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பக்கத்துலேயே இன்னொரு ரைடு செம்ம ஸ்பீடாக போச்சு, வாட் மாதிரி. ஸோ அந்த ஒரு ரைடில் போயிட்டு என்னை விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டாங்க. வாட்டர் ரைடு முடிச்சுட்டு ட்ரை ரைடுக்கு வந்தால் இங்கேயுமே லைன்ப்பா, எல்லா இடத்துலையும் கூட்டம். சரின்னு சொல்லிவிட்டு இந்த ரைட்லேயும் ஒவ்வொரு ரைடுக்கும் போகும்போது ஒவ்வொரு ரைட்லேயுமே செம்ம கூட்டமாக இருந்தது. எல்லாமே பார்த்தோன்னா சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கா. ஸோ நமக்கே தலை வலிக்கும் போல் அந்தளவுக்கு இருந்தது. ஒரு மாதிரி டயர்டாக கூட இருந்தது இந்த ரைடு. வாட்டரில் விளையாடும்போது கூட அவ்வளோவா ஒன்றும் தெரியலை.
பட் இந்த ட்ரை ரைடு வரும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக போதும் 2 ரைடு போனாலுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் இந்த ஊஞ்சல்லாம் பார்க்கும்போது இந்த ஊஞ்சல் வந்து ஒரு செம்ம ஸ்பீடுங்க. அது பார்க்கும்போது தான் வீடியோவில் கம்மியாக தெரியுது, ஆனால் செம்ம ஸ்பீடு. அப்படியே அந்த அந்த செயினே வந்து அந்து விழுகிற மாதிரி போச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பக்கத்தில் கப் அண்ட் சாசர் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரைடு போயிருந்தோம். இது வந்து நார்மலாக வந்து எல்லாரோட கோவில் ஊர் திருவிழாக்கு பார்த்துருந்தோன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதில் கூட வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் போன அளவுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. சின்ன பிள்ளைகளுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பட் இது எல்லாருமே போகிறது தான். வீடியோவில் கூட பாருங்கள், அந்தளவுக்கு வந்து இதில் ஸ்பீடே கிடையாது. ஏதோ வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து என்ஜாய் வந்து இதில் வந்து அவ்வளோவா இல்லைங்க. பரவாயில்ல. ஆனால் அந்த குட்டி பசங்கள்லாம் பயப்படாமல் வந்தாங்க. மற்றதுலாம் போகும்போது கொஞ்சம் பயந்தாங்க, ஆனால் இதில் வந்து பயப்படலை. ஸோ குட்டீஸ் பயப்படாத போதே தெரிஞ்சுக்கணும் இது எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கப் அண்ட் சாசர் இந்த ரைடு முடிச்சுட்டு இதில் ஒரு 2-3 ஸ்டில்ஸ் போட்டுட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது பக்கத்தில் இன்னும் ஒரு ரைடு. கப் அண்ட் சாசர் முடிச்சுட்டு இந்த ரைடுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த ரைடு பார்க்கும்போது இங்கேயும் வந்து ரொம்ப நேரம், அதுவும் இங்கே செம்ம வெயிலுங்க. அந்த வெயிலையுமே நின்று லைனில் தான் போனோம். இது போகும்போது மேலே வந்து ஸ்லோவாக தான் போகுது, அது கீழே வரும்போது பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக வருது. ஸோ இது வந்து அந்த உள்ளே உட்காந்து போகும்போது தான் அவங்களுக்கு அந்த ஸ்பீடு தெரியுமே தவிர வெளியில் வர நமக்கு வந்து அந்த ஸ்பீடு தெரியாது வெளியில் இருந்து பார்க்கும்போது. ஸோ நானுமே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். பட் ஆனால் வந்து அது போகிற ஸ்பீடில் வந்து எனக்கு அதனால் மொபைலை வந்து பிடிக்க முடியல. மொபைலை கொஞ்சம் கீழே வச்சுட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்பீடில் போச்சு. இருந்தாலும் இது நல்லா தான் இருந்துச்சு. அது ஸ்பீடாக போக போக பார்த்தோன்னா நம்ம தலை வந்து அந்த பின்னாடி இருக்கிற ஷீட்டில் வந்து இடித்து நடந்துச்சு. ஏன்னா அது ஸ்பீடு மேலே ஏறி இறங்கும் போது டக்குன்னு தலை தான் அடிபடுது. இது வந்து மேலே ஏறும்போது எப்போவுமே வந்து நம்மளே பாருங்களேன், இந்த மலையில் ஏறணுன்னா மெதுவாக தானே ஏறுவோம், அந்த மாதிரி தான் இதுவும் மெதுவாக ஏறுது. இது ஒரு டால்ஃபின் சேஃபில் இருக்கு. ஸோ மெதுவாக போயிட்டு அப்புறம் வேகமாக வருது. எல்லா ரைடும் பார்த்தோன்னா பெரிய அதாவது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ரவுண்டும், கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ரவுண்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் இதில் ட்ரை கேம்ஸில் பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா ஒரு சில கேம்ஸ் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த உடஞ்சி போய் பாதி இது வந்து ரைடே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்கும் நமக்கு 700க்கு. ஆனால் நல்லா தான் இருந்தது ட்ரை கேம்ஸும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நம்மளே விளாடுறோம், குட்டீஸ்களுக்கு விளாட வைக்கலான்னு சொல்லிட்டு குட்டீஸ்களை வந்து இந்த ஒரு ட்ரை கேம்ஸில் வந்து வச்சுருந்தோம். போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே தான் போகணும், அதாவது 80+ ஏஜ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 80+ ஏஜ்னோடனே குட்டீஸ் யாரும் அலௌடு கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அலோடு இல்லை. ஸோ ஏன் இவங்க இவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. அது அப்படியே தம்முன்னு மேலே தூக்கி போடுது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தவங்க அந்த ஆப்ரேட்டரையே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த த்ரில்லாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் த்ரில்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அந்த ஆக்டோபஸ் அவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் த்ரில்லாக வந்து ப்ளே பண்ணணும், ரைடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆக்டோபஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆக்டோபஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ரைடுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ரைடுமே புதுசாக இருக்கேப்பா, இது வரைக்கும் நம்ம போனது இல்லை அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் பக்கத்தில் வந்து கொலம்பஸ் இருக்குது, கொலம்பஸ் போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி, நான் அடிக்கடி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே போயிருக்கேன் கொலம்பஸ்ஸு. பட் ஆனால் அவங்க போனது இல்லைங்கனால அவங்களுக்கு கொலம்பஸ் போயிட்டு வந்தேன்னா, ஸோ கொலம்பஸ் போயிட்டு வந்தோடனே எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாயிடுச்சு. ஒரு மாதிரி வந்து தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னால் ரைடெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பிட்டேன். ஸோ அவங்களும் டைமை பார்க்கும்போது 5 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கிறுகிறுன்னு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ஒரு 7 அப் மட்டும் போதுன்னொன்னே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் 7 அப் வாங்கிட்டு நாங்கள் வந்து 7 அப் குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாதி ரைடு வந்து நாங்கள் வந்து போகவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைமும் இல்லை, அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்பவும் டயர்டாகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வர வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் இருந்தது. ஸோ குட்டீஸோடு சேர்ந்து நானும் நீ மட்டும் தான் எடுப்பியா, நானும் எடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகதீவை வந்து உனக்காக போட்டிக்காகவே நான் வந்து நிற்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி நின்று ஸ்டில்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் வெளியில் வரும்போது அங்கேயும் 2 ஸ்டில்ஸை போட்டுட்டு வந்தோம். ஸோ இதில் நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் அந்த மிஸ்டேக்கில் நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு போயிட்டு எல்லா ரைடும் போயிட்டு வாங்க. நாங்கள் வாட்டர்லேயே வந்து நிறையா வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்து குட்டீஸ்கள் விளாட்றதுலேயும் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம பெரியவங்க போகிறது மாதிரி அந்த ரைடெல்லாம் வந்து 1, 2 வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து அங்கே வந்து டைம் கரெக்டாக போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 1 இல்லைன்னா 2 வந்து அந்த வாட்டர் ரைட்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 ஹவர்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்தோன்னா ட்ரை கேம்ஸ் போகிறதுக்கு. ஸோ ட்ரை கேம்ஸ் போகிறதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு போதும் தான். ஸோ நீங்கள் 1 வெளியில் வந்துட்டிங்கன்னா இதில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ரைடுமே நீங்கள் வந்து போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த ரைடுக்கெல்லாம் வந்து டைம் பற்ற மாட்டேது. நாங்கள் வந்து நிறையா ட்ரை கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத விட என்னென்னா எங்களால் முடியலை, டயர்ட் ஆகிடுச்சு. அதனால வந்து நாங்கள் வந்து இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளம்பிட்டேன். அதனால தான் வந்து அந்த சும்மா அடுத்தவங்க ப்ளே பண்ணுறது கூட என்னால் வீடியோ எடுக்க முடியாத நிலைமைக்கு நான் வந்ததுனால தான். ஸோ அதில் இன்னொன்று என்னென்ன கேம்ஸ் இருக்குங்கிறத வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியலை. ஸோ ஆனால் உண்மையிலே வந்து 700க்கு ஒர்த்து தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரைடும் ஒவ்வொரு கேம்ஸும் நம்ம போகும்போது அதுக்குரிய டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த கேம்ஸ் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டைம் பங்க்சுவாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த அதிசயம் தீம் பார்க்கு. இது மட்டும் இல்லைங்க, ஒண்டர்லா, பிளாக் தண்டர் அங்கே போனாலுமே வந்து டைமை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. மேனேஜ் பண்ணால் மட்டுமே ஆல் ரைட்ஸ் ஆர் கேம்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். இதோட எங்களோட அதிசயம் தீம் பார்க் என்ஜாய்மெண்ட் அன்னைக்கு டே வந்து இதோட நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.